अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாயகனை குறித்து வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த அற்புதமான ஸ்தோத்திரம் அச்சுத சதகம். இது பிராகிருத பாஷையிலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதனுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சம்ஸ்கிருதமாகவும் ஆக்கி அனுபவிப்பதுண்டு. அதாவது அந்த பிராகிருத பாஷை என்கிறது சம்ஸ்கிருத பாஷையினுடைய சிதைவு என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. நான் முன்பே தெரிவித்தேன், நம்முடைய பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் உண்டான வித்தியாசம் என்று தெரிவித்தேன். எழுதுகிற பொழுது பதங்களை சுருக்காமல் உடைக்காமல் எழுதுகிறோம். ஆனால் பேசுகின்ற பொழுது அது சில வார்த்தைகள் அப்படி கொச்சையாக வந்து விடுகின்றன. அந்த பேச்சு தமிழ் போல பிராகிருத பாஷை, எழுத்து தமிழ் போலே சம்ஸ்கிருத பாஷை என்று இப்படி நான் கொள்ளலாம். ஆனாலும் அந்த பேச்சு தமிழில் இருக்கிற வார்த்தையை எழுதுகிற பொழுது தெளிவாகத்தானே எழுதுவார்கள். அதுபோல் அந்த பிராகிருதத்தையும் சம்ஸ்கிருதமாக ஸ்லோகங்களாக கொண்டு நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 10வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 10வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எங்கும் பரந்துளன், எல்லா இடத்திலும் எம்பெருமான் அவன் பறந்திருக்கிறான். அனோரணியான் மகதோமகியான் என்று வேதம் சொன்னபடி எம்பெருமான் அணுவான வஸ்துக்களுக்கு உள்ளேயும் அவன் வியாபித்திருக்கிறான், பறந்திருக்கிறான். விபுவான வஸ்துக்கள் என்னால் வெளிப்பகுதியே இல்லாத அளவுக்கு பெரியதாக இருக்கக்கூடிய பெரிய தத்துவங்கள், அவற்றிற்கும் வெளியிலேயும் அவன் வியாபித்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அர்த்தத்தை இந்த 10வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார். அணுப்பிரமிதஸ்யாப்யச்சுத சக்திஸ்தவ சகலதாரணாதிப்ரபூதா தேன பிரதிவஸ்து பூர்ணः ஸ்ரூயசே அப்ரதிஹத நிஜஸ்திதி சர்வகதா. எம்பெருமானுடைய நிஜஸ்திதி, அவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்னால் சர்வகதா, எங்கும் பரந்துளன் என்று சொன்னார். நம்மாழ்வார் இதை உயர்வர உயர்நலம் என்ற திருவாய்மொழியினுடைய முதல் பதிகத்திலே, முதல் திருவாய்மொழியிலே சொல்லுகிற பொழுது, கரந்தசிலிடந்தொருமிடம் திகழ் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன் என்று அருளி செய்தார். கரந்தசில் இடந்தொரும் என்று சொன்னார். இந்த கரந்தசில் என்னால் என்ன, கரந்த மிகவும் சிறிய வஸ்துக்கள், மறைந்திருக்கக்கூடிய சிறிய வஸ்துக்கள் என்று சொன்னார். இப்போ அதை நாம் உதாரணம் சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்லலாம்? ஆனால் பாருங்கள், நாம் இருக்கிற இடத்திலே நம்மை சுற்றிலும் ஒரு தூசி மண்டலம் என்கிறது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது நம்முடைய சாதாரணமான கண்ணுக்கு அது தெரியாது. ஒரு உதாரணம் சொன்னால் எப்படி சொல்லலாம்? ஒரு ஜன்னலிலிருந்து அப்படி வெளிச்சமானது கோணலாக விழுகிறதுன்னு வைப்போம், சூரிய ஒளி. அப்பொழுது பார்த்தா அந்த சூரிய ஒளியினுடைய நடுவில், கிரணங்களுக்கு நடுவில் ஒரு தூசி மண்டலம் சுற்றி செல்வது தெரியும். அல்லது இதுபோல் நல்ல பெரிய விளக்குகள், நல்ல 1000 2000 வாட்ஸ் இருக்கக்கூடிய பெரிய விளக்குகள், அதனுடைய ஒளி அப்படி செல்லுகிற பொழுது பார்த்தாலும் அந்த தூசி மண்டலம் தெரியும்.
ஆனால் சாதாரணமான கண்ணுக்கு அந்த தூசி மண்டலம் தெரிவதில்லை. அந்த அளவற்ற ஒளி இருந்தால் தான் அந்த தூசி மண்டலம் தெரிகிறது. அது ஒரு விஷயம். அந்த தூசி மண்டலம் அளவற்ற ஒளியிலே தெரிகிற தூசி மண்டலம் பார்த்தா மிக 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 சிறிய துகள்களாக தூசிகள் அங்கே அப்படி சுற்றி கொண்டு இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு தூசியை எடுப்பது, ஒரே ஒரு தூசியை எப்படி எடுக்கிறது? நினைத்துத்தான் பார்க்கலாம், காரியத்தாலே செய்ய முடியாது. இருந்தாலும் நினைத்து கொள்வோம், அப்படி பண்ணுறதாக நாமே ஊகித்து கொள்வோம். அந்த ஒரு தூசியை எடுத்தால் அது எவ்வளவு சிறிய வடிவை உடையது என்று பார்த்தா அதனுடைய வடிவம் அது எவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. அந்த வடிவத்துக்கு உள்ளேயும் ஒரு ஆத்மா உண்டு, அந்த ஆத்மாவுக்கு உள்ளே பரமாத்மா உண்டு என்று இப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அணோரணியான் ஜீவாத்மா என்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அணுஸ்வரூபன்னு சொன்னான். அணுஸ்வரூபம்னா அணுன்னா எப்படி என்ன அளவு சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், பாலாகிர சதபாகஸ்ய ஏகதா கல்பிதஸ்ய சதபாகஸ்ய ஏகபாகா ஜீவ. அதாவது வால் என்னால் பசுவனுடைய வால் என்று சொல்லலாம், அல்லது நெல்லினுடைய வால் என்று கூட சொல்லுவார்கள். வெறுமை நகத்தால் அப்படி துளி கிள்ள வேண்டியது. அது எவ்வளவு இருக்கும்? இவ்வளோ கண்ணுக்கே புலப்படாத அளவில் இருக்கும். அத்தை 100 பங்கா வெட்டுன்னார். அது 100 பங்கா வெட்டுறதுன்னு நினச்சி தான் பார்க்கலாம், அதையும் வாயால் தான் சொல்லலாம், செய்ய முடியாது. 100 பங்கா வெட்ட வேண்டியது. அதில் ஒரு பங்கை எடு, அந்த ஒரு பங்கை மறுபடியும் 100 பங்கா வெட்டு, அதில் ஒரு பங்கு, அதுதான் அணுவனுடைய ஆத்மாவனுடைய அளவுன்னு. அவ்வளவு நுண்ணியது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு உள்ள பரமாத்மா என்று சொன்னால் பரமாத்மா எப்படி இருக்கிறான்? அணு பிரமிதஸ்யாபி, அணு வடிவில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளேயும் கூட எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? அச்சுத சக்திஸ்தவ சகல தாரணாதி பிரபூதா, அதற்குள்ளேயும் நீ வியாபித்திருக்கிறாய். எப்படின்னு கேட்டா அது உன்னுடைய சக்தியானது வியாபித்திருக்கிறது என்றும் இதற்கு பொருள் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியம் என்று செயற்கரிய செய்யக்கூடிய சாமர்த்தியத்தாலே தான் மிகச்சிறிய வஸ்துக்களிலேயும் வியாபித்திருக்கிறார். அது எப்படி முடியும்? மிக பெரியவனான பகவான் சிறிய வஸ்துவிலே எப்படி வியாபிக்க முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். எல்லாம் இந்த காலத்தில் உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். எத்தனையோ பெரிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் என்ன, ஒரு 1000 பக்கமுடைய புஸ்தகம், அதை நாம் எங்கே அடக்குகிறோம்? ஒரு இவ்வளவு சிறிய ஒரு என்ன சொல்லுவது, தம் டிரைவ் அல்லது பென் டிரைவ் என்று சொல்கிறார்கள், ஒரு மின்னணு சாதனம். அதுக்குள்ளே அடக்கி விடுகிறோம். ஒரு புஸ்தகம் இல்லை, 1000 புஸ்தகத்தை அடக்கலாம் அந்த பென் டிரைவ். ஆனால் 1000 புத்தகங்களை அடுக்கி வச்சா எவ்வளோ பெருசு இருக்கும்? பெரிய வஸ்துக்கள் சிறிய வஸ்துக்களிலே அடங்குகிறதை இப்பொழுதும் நாம் பார்க்கிறோம். அதனால் என்ன, பகவான் எப்படிப்பட்டவன்? அவ்வளவு பெரியவன், ஒவ்வொரு வஸ்துவிலேயும் இருக்கிறான். சொல்கிறார், அணுப்பிரமிதஸ்யாபி அச்சுத அணுப்பிரமிதஸ்யாபி, அணு அளவே இருக்கக்கூடிய வஸ்துக்களிலேயும் கூட அச்சுதனான எம்பெருமானே, தவசக்தி தாரணாதி பிரபூதா, நீ உள்ளே புகுந்து உன்னுடைய சக்தியாலே அதை தரித்து கொண்டு நிற்கிறாய். அதாவது அந்த வஸ்துக்களெல்லாம் தரித்து நிற்கிறதுனா இது இவன் உள்ளே வியாபித்திருக்கிறது தான் காரணம். அதுவும் என்ன, ஒரு வஸ்துவில் மட்டும்தான் இருக்கானா? இல்லை, பின்ன எப்படி இருக்கானா? பிரத்தேன பிரதிவஸ்து பூர்ணா, ஒவ்வொரு வஸ்துவிலேயும் பூர்ணமாக நிறைந்திருக்கிறான். இப்போ எம்பெருமான் ஒரு வஸ்துவில் நிறைந்து விட்டான் என்றால் மற்றொரு வஸ்துவுக்கு எம்பெருமான் இல்லையே, தீர்ந்து போயிட்டானே அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் ஏதோ ஒரு தண்ணீரை வைத்திருக்கிறோம், ஒரு பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்துக்கு கொட்டி விட்டோமானால் மீதி தண்ணீர் இருக்காது, அவ்வளோதான், அந்த பாத்திரத்துக்கே சரியாக போயிடுது. ஆனால் பகவான் ஒவ்வொரு வஸ்துவிலேயும் பூர்ணமாக இருக்கிறான். அதுதான் பிரதிவஸ்து பூர்ணா, ஒவ்வொரு வஸ்துவிலேயும் தனித்தனியாக பூர்ணமாக நிறைந்திருக்கிறான் என்று சொன்னார். அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னா, இப்படியெல்லாம் வேதம் சுரு உயசே, இப்படி நீ இருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறோம். வேதங்களிலே ஸ்ருதியிலே ஓதப்படுகிறாய். எப்படிப்பட்டவன்? அப்பிரதிகத நிஜஸ்திதிஹி, அப்பிரதிகத தடையற்ற இருப்பை உடையவனாயிருக்கிறான். அப்பிரதிகத தடையில்லாதவனான நிஜஸ்திதி என்னால் தன்னுடைய நிலையிருப்பை உடையவனாய், அப்படி பகவான் சர்வகதா, எல்லா இடத்திலும் அவன் பறந்திருக்கிறான். அதைத்தான் ஆழ்வாரும் கூட உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துளன், கறந்தசில் இடந்தொரும் இடந்துகள் பொருள் தரும் கறந்து எங்கும் பறந்துளன் என்று 2 தடவை சொன்னார். அதைத்தான் இந்த இடத்துல சர்வகதா என்கிற சப்தத்தாலே எங்கும் பறந்துளன் எம்பெருமான் என்று இந்த எம்பெருமானுடைய அந்த எல்லா இடத்திலும் பறந்திருக்கிற தன்மை, அணுவான வஸ்துக்களுக்கு உள்ளேயும் இருக்கிற தன்மை, விபுவான வஸ்துக்களே அது சொல்லப்படவில்லை என்றால்
அதையும் சொல்லப்பட்டதாக நாம் கொள்ளலாம். இப்படி எம்பெருமான் எல்லா வஸ்துக்களிலேயும் வியாபித்திருக்கிறான், ஒரு வஸ்துவிலேயும் முழுவதுமாய் வியாபித்து பூர்ணமாக இருக்கிறான் என்று அந்த பிரதிவஸ்து பூர்ணகா என்று அப்படிப்பட்ட அர்த்தத்தை இந்த 10வது ஸ்லோகத்திலே காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 11வது ஸ்லோகத்தில் என்ன காட்டுகிறார் என்னால், எம்பெருமான் எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாய் நின்று தரித்து, அந்த வஸ்துக்களெல்லாம் தரித்து நிற்கிறதுன்னா அதுக்கு காரணமே பகவான் தான் என்று அந்த ஆத்மாவாய் நிற்கிறான். பகவானுக்கு அந்தர்யாமி என்று ஒரு பெயர் உண்டு அல்லவா? அந்தர்யாமி என்னாலனா அந்தஹா சன்னு, உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு, யாமி யமயதி நியமிக்கிறான் அர்த்தம், கட்டளையிட்டு நடத்துகிறான். உள்ள ஒரு விதத்தில் பார்த்தா நம்முடைய ஜீவாத்மா கூட அந்தர்யாமி தான். என்ன காரணம்? நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிறது ஜீவாத்மா. அது ஆத்மா என்ன பண்ணுகிறது? இந்த உடலை இப்படி செய் அப்படி செய் என்று நியமிக்கிறது. அதனால் அத்தை கூட அந்தர்யாமின்னு சொல்லலாம் இல்லையோ? அது மாதிரி பகவான் அந்த ஜீவாத்மாவுக்கும் உள்ளே இருந்து கொண்டு இப்படி நியமிப்பவனாக இருக்கிறான் என்று அதை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சகலானாம் தரண நியமன சுவாமித்வ நியம சம்ஸ்திதா சர்வதனுஹு ஸ்ரூயசே அச்சுத சர்வ ஸ்வயம் தர்ஷித காரிய காரணத்வ கர்ப்புரஹா. எம்பெருமான் சகலானாம் தரண, எல்லா வஸ்துக்களுக்கும் தரண என்னால் என்ன? தாங்கி நிற்கிறான். தரித்து, அந்த வஸ்துக்களெல்லாம் தரித்து நிற்கிறதுக்கு இவன் தான் காரணம். அதுக்கு மேலே நியமன, இப்போ நம்ம கூட சொல்லலாம், ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம், அந்த கட்டடத்தை எது தாங்குகிறது என்று சொன்னால் அதன் கீழே இருக்கக்கூடியதான அந்த அடிப்படை இருக்கிறதே, அதுதான் ஃபவுண்டேஷன் என்று சொல்லுவார்களே, அதுதான் தரித்து நிற்கிறது. அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா கட்டடம் நிற்காது. அதுபோல் அடித்தளம் நாம் எடுக்கிறோமே, அதுதான் கட்டடத்தை தாங்குகிறது. அது உண்மைதான். ஆனால் கட்டடத்தை அடித்தளம் தாங்குகிறதே தவிர கட்டடத்தை நியமிக்க முடியுமான்னு கேட்டால் அதால் கட்டளையெல்லாம் இட முடியாது. அடித்தளம் என்கிறது அறிவற்ற ஜடப்பொருள், அது எப்படி நியமிக்க முடியும்? ஆனால் பகவான் தாரணம் மட்டும் இல்லை, நியமனமும் உண்டு அவனுக்கு. கட்டளையிட்டு நடத்துகிறான். என்ன காரணத்தினாலே? சுவாமித்வ நியமம். சுவாமித்வம், சுவாமித்வம் என்னாலன்னா அவன்தான் எஜமானன், அத்தனை வஸ்துக்களுக்கும் அவன் எஜமானன். நியமஸ்திதிஹி, நியமஸ்திதிஹி என்னாலன்னா எப்பொழுது நியம சம்ஸ்திதிஹி, எப்பொழுதும் நிலை பெற்றவனாயிருக்கிறான் பகவான். சர்வதனுஹு, சர்வதனுஹு என்னாலன்னா எல்லா வஸ்துக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். சர்வம் அஸ்ய தனுஹு, எல்லா வஸ்துக்களையும் இவனுக்கு உடலாக இருக்கின்றன. ஆத்மாவுக்கு இது உடல் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பகவானுக்கு எல்லா ஆத்மாக்களும் எல்லா உடல்களும் அவனுக்கு உடலாக இருக்கிறபடினாலே சர்வதனுஹு, அனைத்து வஸ்துக்களுக்கும் உள்ளேயும் அவன் இருக்கிறபடினாலே அனைத்து வஸ்துக்களையும் தனக்கு அவன் உடலாக கொண்டிருக்கிறான் என்று அத்தை சொன்னார். இப்படியெல்லாம் ஸ்ரூயசே, வேதங்கள் சொல்லுகின்றன. வேதங்களில் நாங்கள் கேள்விப்படுகிறோம், வேதங்களாலே நாங்கள் அறிகின்றோம் என்று சொன்னார். அச்சுத சர்வஹா ஸ்வயம் தர்ஷித காரியகாரண பாவஹா, அவன் எப்படி இருக்கிறான்? காரியகாரணத்துவ கர்ப்புரஹா, எம்பெருமான் ஸ்வயம் தர்ஷித, தானாகவே காட்டுகிறானான். எதை காட்டுகிறான்? அனைத்து வஸ்துக்களுக்கும் தானே காரணம், அனைத்து வஸ்துக்களாகிற காரியமாயும் தானே இருக்கிறான். இது கொஞ்சம் விளக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை வேறொரு ஸ்லோகத்திலே, இதே ஸ்தோத்திரத்திலேயே அடுத்த ஸ்லோகத்திலேயே விளக்கப் போகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதனால் அந்த இடத்துல விளக்குகிறோம். என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லா வஸ்துக்களுக்கும் காரணமாயிருக்கிறவன் பகவான் தான். காரணம் மட்டும் இல்லை, அந்த வஸ்துக்கள் காரியம், அதாவது காரணம் காரியம். காரணம் என்னால் அடிப்படை, அதிலிருந்து உண்டாகக்கூடிய வஸ்துவுக்கு காரியம் என்று பெயர். மண் இருக்கிறது, மண்ணிலிருந்து குடம் உண்டாகிறது என்று சொல்லுகிற பொழுது மண் என்கிறது காரணம், அந்த மண்ணிலிருந்து உண்டான குடம் காரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள் வஸ்துக்கள் அனைத்தும் பகவான் தான் காரியம். அந்த வஸ்துக்கள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறவனும் பகவான் தான். ஆக காரியம் காரணம் இரண்டும் பகவானிடத்தில் கலந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். காரிய காரணத்துவ கர்ப்புரஹா, காரியமாயிருத்தல் காரணமாயிருத்தல் ஆகிய இரண்டும் உன்னிடத்திலே கலந்திருக்கிறது என்று சொன்னார். இப்படி என்றோ ஸ்ரூயசே, நீ வேதங்களிலே ஓதப்படுகிறாய். ஆக எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் தாங்கி நிற்கிறான்,
எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறான். அவற்றுக்கெல்லாம் சுவாமி தலைவனாயிருக்கிறான். எப்பொழுதும் நிலை பெற்றவனாயிருக்கிறான். எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். எல்லா வஸ்துக்களுக்கும் தானே காரணமாயும் காரியமாயும் இருக்கிறான் என்று இப்படிப்பட்டவனாக எல்லாமுமாயிருப்பவனாக வேதங்கள் உன்னை ஓதுகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.